சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் திருமண உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றார். தேவன் சொன்ன ஒரு காரியம். குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் வைத்து குடும்பத்தை குறித்ததான அவருடைய கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணியை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி என்ற அந்த அமைப்பை உண்டாக்கிட்டு, திருமண உறவை உண்டாக்கிட்டு, அந்த திருமண உறவை குறித்து பேசும்போது ஒரு மனிதன் தன் தாயும் தகப்பனையும் விட்டுட்டு அடுத்த யூனிட், அந்த ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு அடுத்த ஒரு ஃபேமிலி செட்டப் பண்ண போகிறான். இந்த ஃபேமிலி செட்டப்பில் அதை ஒரு ஃபேமிலி செட்டப் விட்டு அடுத்த யூனிட் ஆரம்பிக்கிறான். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். தேவன் மனுஷன் பழுகி பெருகி பூமியை நிரப்புவதற்காக ஏற்படுத்தின ஒரு யுக்தி என்னன்னா திருமணம். இந்த திருமண உறவை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும், அந்த உறவை பலப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இந்த திருமண உறவை பலப்படுத்துவது எப்படி என்பது பார்க்கறதுனால திருமண உறவை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கணும். இந்த வாசித்த வசனங்களிலே முதலாவதாக நாம் அறிந்து உணர வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, மனுஷனாகவோ சமுதாயமாகவோ கணவன் மனைவி என்ற உறவை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலை. கணவன் மனைவி என்ற உறவை ஏற்படுத்தினது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, அவருடைய அமைப்பாக இருக்கிறது. மனுஷனுக்கென்று தேவன் ஏற்படுத்தின, பூமியில் ஏற்படுத்தின முதல் உறவே கணவன் மனைவி என்ற உறவு. இது எதுக்குன்னா, ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணையாக இருக்கணும், துணையாக இருந்து இசைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு உறவு, திருமண உறவு. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு சபையார் இருக்காங்க, என் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை காட்டிலும் மேன்மையாக உயர்த்தி தேவன் வைத்திருக்கிற ஒரு உறவு கணவன் மனைவி என்ற உறவு. இந்த உறவை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, அவர் திட்டமிட்டு அவர் வடிவமைத்த ஒரு அமைப்பு என்பதை அறிந்து நாம் அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கவனத்தையும் நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கும். இந்த திருமண உறவை குறித்து பார்க்கும்போது முதலாவதாக ஆதியாகமம் 1:27-28 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, பின்பு தேவன் அவர்களை 2 பேரையும் நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதித்த முதல் செட்டப்பே இந்த திருமண உறவு. இந்த உறவில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உறவு, ஒரு அமைப்பு இந்த திருமணம். தேவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சாயலாக 2 ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தாராம். அவரை போலவே இவர் கணவனும் மனைவியும் இருக்கத்தக்கதாக அவருடைய சுபாவம், அவருடைய ஆளுகை தன்மை, அவருடைய பண்புகள் எல்லாம் காணப்படுகிற இடம் என்னன்னா இந்த திருமண உறவுல. எப்படி தேவன் வானத்தில் இருந்து வானாதி வனங்களை அவர் ஆளுகை செய்கிறாரோ, பூமியில மனுஷன் ஆளுகை செய்யும்படியாக இந்த வசனத்தை சொல்லுகிறார்.
நீங்கள் பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி நான் வானங்களை எனக்காக வைத்திருக்கிறேனோ பூமியை மனு புத்திரருக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லுகிறார் சங்கீதத்தில். சொல்லிட்டு சொன்ன இடமே இந்த இடம்தான் எடுத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் நான் எப்படி ஆளுகை செய்கிறேனோ அதே போல் நீங்களும் ஆளுகைக்கென்று படைக்கப்பட்டவர்கள். எப்படி திரியேக தேவன் ஒன்றா இருக்கிறாரோ, பிதா குமாரன் பரிசுத்தாவினர் எப்படி ஒன்றா இருக்கிறாங்களோ அதே போல கணவனும் மனைவியும் அந்த ஒருமையை காண்பிக்கிற அளவுக்கு ஒன்றா இருக்கணும், இசைந்து இருக்கணும். எனக்கு வாழ்க்கையில் வேற கோல், உனக்கு வாழ்க்கையில் வேற கோல், அப்படி இல்லை. நமக்கு தேவன் என்ன கோல் வைத்திருக்கிறார் என்பது அறிந்து இருவரும் அந்த தேவனுடைய கோலை பிடிச்சி அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி செட்டப், அதாவது இந்த கணவன் மனைவி என்ற மேரேஜ் செட்டப்பே தேவன் அமைத்தது. இந்த மேரேஜ் என்ற திருமணம் என்ற உறவில் தேவனுடைய சுபாவங்கள் குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்க வேண்டும். தம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுகிற இடமாக திருமணத்தை தேவன் அமைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27 32 வசனத்தில் பார்க்கும்போது எப்படி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு இருக்கோ அதன் வெளிப்பாடாக அதுக்கு அடையாளமாக கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறது. எப்படி கிறிஸ்து சபைக்காக தம்மை தாமே தியாகம் பண்ணி தன் ஜீவனையே கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி தியாக உணர்வோடு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக கணவன் இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மாடலாக புருஷன் இருக்கணும். சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கனம் செலுத்தி அவருக்கு கீழ்ப்படுகிறதோ அதற்கு அடையாளமாக அதற்கு உருவமாக மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து கனம் கொடுக்கிறவனா இருக்கும். அந்த கணவன் மனைவி என்ற உறவே கிறிஸ்துவையும் சபையும் காண்பிக்கிறதா இருக்குது. அவங்கள இந்த மெயின்கான ஒரு மாடலே இது. தாஜ்மஹால் எப்படி இருக்கோ பெரிய கட்டடமாக இருக்கும், ஆனால் அதுக்கு சின்ன சின்ன மாடல் அங்கங்கே வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தேவனுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவுக்கான சின்ன சின்ன மாடலாக உங்கள் திருமணம் இருக்கணும். உங்களை பார்க்குறவங்க தேவன் சபையின் மேல் அன்பு கூறுகிற சபை தேவனுக்கு கீழ்ப்படிது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது கனம் சொல்லுங்க. இந்த உறவு வேணும். நானும் அந்த கிறிஸ்துவ உறவில் வரணும், தேவனோடு உறவில் வரணும். அவருடைய போஷிப்பு அவருடைய பராமரிப்பு அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வரணும் என்று உங்களை பார்த்து தேவனுடைய கிட்டி சேருகிறவர்களாக அவருக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக தேவன் டிசைன் பண்ண ஒரு செட்டப் தான் திருமணம். சங்கீதம் 127:3-5 வாசிக்கிறோம். இந்த திருமணம் என்பது தான் குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கே ஃபவுண்டேஷன். இந்த அஸ்திபாரம் இல்லாமல் திருமணம் என்ற உறவு இல்லாமல் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஒத்து வரலன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்றதுக்காக ஏற்படுகிற ஒரு காரியம் இல்லை. தேவன் அந்த திருமண உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போந்தான் குடும்பம் என்ற அமைப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கத்தக்கதாக அதுக்கு அஸ்திபாரமான ஃபவுண்டேஷன் உறவே இந்த திருமண உறவு, இந்த அமைப்பு. திருமண உறவு அமைப்பு சீர்கட்டு போனால் குடும்பமும் சீர்கட்டு போகும், சமுதாயமும் சீர்கட்டு போகுது. அது உலக சமுதாயத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். டிவோர்ஸ் ரேட் அதிகமாகிடுச்சு. திருமணம் என்ற அந்த உறவை பந்தத்தை கனப்படுத்தாமல் எப்படினாலும் வாழ்ந்துக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கிற போக்கு சீர்கட்டு போகுது என்பது பார்க்குறோம். ஏன்? அடிப்படை ஃபவுண்டேஷன் அஸ்திபாரமான யூனிட் மேரேஜ். அந்த மேரேஜுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்காமல் இருக்கும்போது குடும்ப அமைப்பும் சீர்கட்டு போகுது, சமுதாயம் சீர்கட்டு போகுது. பிள்ளைகளை நாம் வளர்க்கிறது இது திருமண உறவில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறவர்களாக இருக்கணும். அது தேவனால் பெறுகிற ஒரு ஆசீர்வாதம்னு வாசிக்கும். அது திருமண உறவு ஸ்டேபிளாக இருக்கணும். கொஞ்ச நாள் என்ன திருமணமாகி 1 மாதம் 3 மாதம் இல்லை. மல்கியால் நம்ம பார்க்குறோம் 2:14-16 வரைக்கும் வாழ்நாள் முழுக்க
திருமணம் என்பது வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு உறவு. செட்டாக ஆச்சுன்னா இந்த உறவில் இருக்க செட் ஆகலைன்னா இருக்க மாட்டான்னு இல்லை, அதை செட்டாக வைக்கணும். சீர்படுத்துவது எப்படி தெரிந்து கொண்டிருக்கணும். தேவன் அமைத்த தேவன் கொடுத்த உறவாக இருந்தால் அதை சீர்படுத்துவது எப்படின்னு தேவன்கிட்ட கேட்டு அதை சரிப்படுத்தணுமே ஒழிய இதை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ட்ரையல் பேசிஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு அல்ல. தேவன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலரோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் இஸ்ரவேல் எத்தனை முறை தான் அவருக்கு துரோகம் பண்ணி அவர் தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாக போயிருந்தாலும், அவர் கடிந்து கொண்டாலும் திட்டினாலும் அவர்களை துரத்தி விட்டாலும் அவர் செய்த தேவன் செய்த அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருந்து அவங்க மனம் திரும்பி வரும்போது திரும்ப சேர்த்து கொண்டு அவர்களை எப்படி திரும்ப சேர்த்து கொள்ளலாம், எப்படி அவர்களை திரும்ப ஆசீர்வதிக்கலாம், தமக்கு எப்படி அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் இயேசுவை நிராகரித்து இருந்தாலும் இஸ்ரவேலர்களுக்கென்று ஒரு தனித்துவ ஸ்தானத்தை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். உலகத்தில் தேவன் அவர் செய்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. இஸ்ரவேல் எப்படி அவருக்கு செயல்பட்டாலும் அவருக்கு துரோகம் பண்ணாலும் அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. திருமண உறவும் அப்படி தான் இருக்கணும். ஆப்போசிட் பார்ட்டியை கணவனை குறித்தோ மனைவி குறித்து அதல்ல. நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே தேவனுக்கு முன்பாக உயர்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாக சபைக்கு முன்பாக சாட்சியாய் நான் உன்னை கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு கனப்படுத்துவேன், போஷிப்பேன், பராமரிப்பேன் எல்லாம் வாக்கு கொடுத்தீங்களா? அந்த வாக்குக்கு தேவனுக்கு முன்பாக கொடுத்த வாக்குக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? அந்த உறவு ஒரு உடன்படிக்கைன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்க. தேவனுக்கு முன்பாக போட்ட அக்ரிமெண்ட். லீகல் கவர்மெண்ட்டுக்கு முன்பாக போடுகிற ஒரு அக்ரிமெண்ட், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். தேவனுக்கு முன்பாக போட்ட அக்ரிமெண்ட் எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? தேவன் அதை விரும்பலன்றார் மல்கியால. இந்த உறவு லைஃப் லாங் இருக்கான உறவு. நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறோம், இரும்பு இரும்பை கருக்கிடும். எப்படி ஒரு இரும்போடு இரும்பு தேய்க்கும் போது அது ஷார்ப் ஆகுதோ அதே போல் மனுஷன் ஒருத்தரை ஷார்ப் பண்ணி அவங்க பக்தியில் விருத்தி அடைந்து பரிசுத்தமாகி தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனுக்குள்ளாக வளருவது எப்படி, பொறுமையில் வளருவது எப்படி, அன்பில் வளருவது எப்படி, மன்னிக்கிறதுல வளருவது எப்படி, தாழ்மையில் வளருவது எப்படி என்று மனுஷனை கருக்கிடுவதற்காகவே அமைத்திருக்கிற ஒரு அமைப்பு இதுதான் திருமணம். திருமணத்தில் ஒருவர் அன்பு காமிக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல், தாழ்மையை பொறுமையாக இருந்து தாழ்ந்து போவதற்கு உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்கள் உலகத்தில் போய் நான் மற்றவங்களுக்கு தாழ்மையாக இருக்கேன், மற்றவங்கள மன்னிக்கிறேன், மற்றவங்களுக்கு அன்பை காண்பிக்கிறேன், எப்படி செய்ய முடியும்? திருமண உறவில் நீங்கள் சாதிக்க முடியாததை நீங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் செய்ய முடியாது, சபைக்கு செய்ய முடியாது. நீங்கள் இங்கே வளர்ந்து இதில் பலப்பட்டாதான் இந்த அனுபவத்தில் நீங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஆண்டவர் உங்களை கருக்கிடுகிறார். மன்னிக்கிறதுல எப்படின்னு நீங்கள் பலப்படணும், பொறுமையாக இருக்கிறது எப்படி என்பதில் பலப்படணும், தாழ்ந்து போவதில் தன்னை தாழ்த்துக்கிறது எப்படின்றதுக்கு எல்லாம் கற்றுக்கொள்ளணும், அன்பை காண்பிக்க வெளிப்படுத்துது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளணும். அதுக்காகவே தேவன் கொடுத்துருக்கிற உறவு இது. பர்ஃபெக்டாக இருக்கணும் எப்பவுமே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை பெர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காக தேவன் கொடுத்துருக்கிற உறவு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தான் இதை கொடுத்துருக்கிறார், இதற்கான அவருக்கு நோக்கம் இருக்குது. இதுதான் அஸ்திபாரம், இதில் நான் வளரணும், பலப்படணும், இது ஆயுள் காலமாக இருக்க வேண்டிய தேவன் விரும்புகிற அவருடைய உடன்படிக்கையின் உறவு என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக இருந்தால் அதுக்கு கனத்தையும் கவனத்தையும் கொடுத்து இப்போ அதில் பலப்படுவது எப்படி, ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். கணவனுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அட்வைஸ், மனைவியினிடத்தில் அன்பு கூறு, அன்பு கூற வேண்டும். கணவன் அந்த ஒரு திருமண உறவை பலப்படுத்தணும் அப்படின்னா அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு அன்பு கூறணும். ஆனால் ஆண்களுக்கு
கடினமாக இருக்கிறது என்னென்னா, அல்லது சமுதாயத்தில் அவ்வளவாக பயிற்சி இல்லாத ஒரு காரியம் என்னென்னா, அன்பை வெளிப்படுத்துவது எப்படி. அதனால தான் ஆண்களுக்கு கொடுக்கப்படுகிற அட்வைஸு, திருமண உறவை நீங்கள் மேம்படுத்தணும்னா நீங்கள் கணவன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி மனைவிகளுக்கு சொல்லப்படுகிற காரியம்னா கனம் கொடுக்கணும். ஏன்னா பெண்களுக்கு பொதுவாக சுபாவத்தின்படியே அன்பை காண்பிப்பது லகுவாக இருக்கும். ஆனால் கனத்தை கொடுக்கிறது, கனம் என்று சொல்லும்போது அவருடைய ஒப்பீனியன், அவருடைய காரியங்களுக்கு முதல் என்னுடைய விருப்பத்தை காட்டிலும் அவருடைய விருப்பம், என்னுடைய சித்தத்தை காட்டிலும் அவருடைய சித்தத்துக்கு நான் முதலிடம் கொடுப்பது தான் கனம். அதான் இயேசுவே செய்கிறார். பிதாவை எப்படி கனப்படுத்தினானா, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும் அப்படின்னு கனம் கொடுப்பது இல்லை, கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் சரி பண்ணுங்க. ஏன்னா மனுஷனுக்கு தேவையானது ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஆணுக்கு தேவை கனம் அதிகமாக தேவைப்படுகிறது. உலகத்தில் அவனுக்கு கனம் கிடைக்குதோ இல்லையோ, வீட்டில் கனம் இருந்தால் அவன் வெளியில் போய் எப்படினாலும் சமாளிப்பான். வீட்டில் கனம் கிடைக்கவில்லை என்றால், பிள்ளைகள் கனப்படுத்தலை, மனைவி கனப்படுத்தலை அப்படின்னா அவன் வெளியில் போய் அவனுடைய மனப்பான்மை சரி இருக்காது. உலகத்தில் அவனால் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி உலகத்தில் தனக்கு கனம் கிடைச்சாலும் தன்னை நேசிக்கிற ஒரு கணவன், ஒரு பிள்ளைகள் இல்லை, குடும்ப செட்டப் இல்லைன்னா மனைவியும் ஜெயிக்க முடியாது. ரெண்டு பேருக்கு வேறு வேறு ரிக்குவயர்மெண்ட்டு. கனம் மனிதனுக்கு வேண்டியது கனம், மனுஷிக்கு வேண்டியது அன்பு. இந்த ரிக்குவயர்மெண்ட்டை அறிந்தவராக தேவன் கற்றுக் கொடுக்கிறார். மனைவின் இடத்துல அன்புக்கு, புருஷனுக்கு நீ கனம் பண்ணி கீழ்ப்படிந்திரு. இது ஒரு அடிமைத்தனப்படுத்துகிற ஒரு காரியம் இல்லை. அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து ஒருவருடைய தேவையை பூர்த்தி பண்ணுகிற ஒரு காரியம். இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல் எல்லா காரியங்களிலும் நீங்கள் சீர்பட்டு பலப்பட்டு நீங்கள் இணைந்து ஆளுகை செய்கிறவர்களாக தேவ சித்தத்தை நிறைவேற்றவர்களாக இருக்கணும்னா நீங்கள் இந்த உறவை பலப்படுத்துவது எப்படின்றதுக்கு அவர் கொடுக்குற அட்வைஸ் இதுதான். வேறு எந்த காரியத்தையும் விடுங்க. இப்படி அவங்க மனைவி இப்படி சரி பண்ணணும், சரியாகணும், சரியாகலை, இதை செய்யலை, செஞ்சாங்கன்றதை விட்டுட்டு நான் எப்படி அன்பு கூறுவது, பெட்டராக அன்பு கூறுவது, இன்னும் எப்படி அதிகமாக அன்பு கூறுவது என்பதில் கவனமாக இருங்க. திருமண உறவு சீர்பட்டு போகும். அதே மாதிரி கணவனை எப்படி நான் கனப்படுத்துறது, எப்படி அவனை உயர்த்துவது, அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி நான் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற காரியத்தில் நீங்கள் கவனம் வச்சு பாருங்கள், உங்கள் உறவு சரிப்பட்டு வரும். அவன் இடத்துல எப்படி ஒன்று அன்பு கூறுது அப்படின்றதான் மனைவிகள் அதிகமாக யோசிக்கிறீங்க. இல்லை, கணவனுக்கு அதிகமாக தேவையாது கனம். கணவனும் என்ன பண்ணுவான், நான் அவனுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அன்பை வெளிப்படுத்துவது எப்படி என்பதில் கவனம் செலுத்துங்க. திருமண உறவு பலப்படும். ரெண்டாவது ஒரு காரியம், முக்கியமான சைக்காலஜிலெல்லாம் கூட சொல்லுகிற ஒரு காரியம், கம்யூனிகேஷன். யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம், கேட்கறதுல தீவிரமாக இருக்கணுமா, பேசுகிறதுல பொறுமையாக இருக்கணுமா, கோபிக்கிறதுல தாமதமாக இருக்கணுமா. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே என்னென்னா, கேட்கறதுல நீங்கள் இம்பார்ட்டன்ஸ். ஒருவர் சொல்கிறத ஒருத்தர் என்ன சொல்கிறாரு என்ன சொல்லலை, வாயினால் சொன்னது மாத்திரம் இல்லை, சொல்லாமல் விடுறதுனால என்னமோ ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார்ல, இல்லை அந்த மகள் சொல்லுகிறார்ல, அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். வெர்பல் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கும். சொன்னதை மாத்திரம் இல்லை, என்னமோ சொல்லாமல் விடுறாங்களே, இதை சொல்லதுக்கு தயங்குறாங்களே, அதை உங்களுக்கு சொல்லணும். ஓ, இந்த காரியத்தை என்னை உணர்த்துக்கிறது. அந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் தீவிரமாக இருக்கணும். லிசனிங் சரி பண்ணாலே, கேட்கிறத நீங்கள் சரி பண்ணாலே 90% ப்ராப்ளம் சரியாயிரும். நீங்கள் கேட்கறதுல தீவிரமாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தேவை என்ன, எங்கே பிரச்சனை என்பதை நீங்கள் கவனித்து அதுக்கான காரியங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுவீர்கள். கேட்கறதுக்கு டைமே இல்லை, நான் பேசுறதுக்கு மாத்திரம்தான், என் சைடு வெர்ஷனை மாத்திரம்தான் நான் சொல்லுவேன், அது மேலே தான் அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதுனா தான் உங்களால் அந்த உறவை பலப்படுத்த முடியும்.
அந்த உறவை பலப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் என் சைடு வெர்ஷன் எல்லாம் அந்த சைடு என்ன சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தி அதை கவனித்து ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது ரெண்டாவது பக்கம். ஃபஸ்ட்டு என்னன்றதை கவனிங்களேன். அதில் உங்கள் சிந்தனை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எது சரி எது சரியில்லை, எது சரிப்படுத்தணும் சீர்படுத்தணும், எதை மாற்றி அமைக்கணும், எங்கே விட்டு கொடுக்கணும் எங்கே விட்டு கொடுக்காம இல்லை இதுதான் கரெக்டு, இதுதான் தேவ சித்தம், இதுதான் வேதம் சொல்லுகிறது என்பதில் உறுதியாக இருக்கணும் என்பது உங்களுக்கு தெரியும். நிறைய நேரத்தில் ப்ராப்ளம் எங்கன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியாததுக்கு காரணம் கேட்கறதுல தீவிரமாக இல்லை. அது மாதிரி அஸ்யூம் பண்ணக்கூடாது. கேட்காம இருக்கிறதுனால இதுதான் அவங்களுக்கு தேவை, இப்படி தான் இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இதுதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு இல்லை. கவனம் அதுக்கு தான் கேட்கறது காதால் கேட்கறது மாதிரி உங்கள் மனதால் உங்கள் அப்சர்வேஷனை குறித்து பேசுகிறேன். அதே போல் பேசும்போது பொறுமையாக இருக்கணுன்றார். உங்கள் உணர்வுகள் இருக்கும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது நீங்கள் காமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், பொறுமையோடு. படபடபடன்னு வெடிச்சிடக்கூடாது. இதான் என் சுபாவம், என் கேரக்டரே இப்படி தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அது கொஞ்சம் பொறுமையாக பேசி பாருங்கள். பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ். இந்த கேட்க கவனித்து பொறுமையாக பேசினாலே உங்களுக்கு காரியங்கள் ஆகும். நிறைய நேரத்தில் பேசும்போது வெறும் குறைகளை மாத்திரம் தான் பேசுகிறாங்க, அப்படி இல்லை. குறைகள் இருக்கும்போது சொல்கிற அதே வாய் நல்லது இருக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணவும் கற்றுக்கணும். தேங்க்யூ சொல்ல கற்றுங்க. ஃபேமிலிக்குள்ளே தேங்க்யூ சொல்கிறது தப்பு கிடையாது. என்ன ஃபேமிலிக்குள்ளே அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு நினைக்காதீங்க. தேங்க்யூ சொல்லி கற்றுக்கோங்க, வெரி குட் சொல்லி பழகுங்க. அது மாதிரி கோபிக்கிறதுக்கு டிலே பண்ணணுமா? இந்த பேசுறதுலாம் கோபத்துக்கும் லிங்கே இருக்கு. அது இப்போ நீதிமொழிகள் 15:1 பார்க்குறோம். மெதுவான சாஃப்ட் ஆன்சர், மெதுவான பிரதியுத்தரம் கொடுத்தீங்கன்னா அது கோபத்தை மாற்றி போடும். இது கோபமாக இருக்காங்கன்னா அது ரிட்டர்ன் ஆன்சர் அவர் சைடு தப்பாகவே இருக்கட்டுமே, நீங்கள் அதுக்கு ஈக்குவல் ஸ்பீடில் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அது நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்தாலுமே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதை கொஞ்சம் டிலே பண்ணி சாஃப்டாக சொல்லி பாருங்கள். கணவனோ மனைவியோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் இருக்கிற கோபம் மாற்றி விடும். சொல்லுகிற விதம், சொல்லுகிற காரியம் முக்கியம். ஆனால் காரியத்தை காட்டிலும் அதிகமாக அந்த நேரத்தில் சூழ்நிலையில் சொல்லப்படுகிற விதம் முக்கியம். இருக்கிறது தானே சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன்னு சொல்லாதீங்க. எப்படி சொன்னீங்க என்பதும் முக்கியம். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த சாஃப்டாக ஜென்டிலாக அன்பாக பண்போடு நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிற டென்ஷனை நீக்கி உறவை பலப்படுத்துகிறதா இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சமாதானத்தோடு அதை சால்வ் பண்ணதுக்கு உதவி செய்யும். பேசுகிற விதமே சாஃப்ட் பண்ணும், காரியங்களை சாஃப்ட் பண்ணும். 2 பேர் சண்டை போட்டுருக்கும்போது விடுங்க பிரதர் அப்படி இப்படின்னு ஒருத்தர் சாஃப்டாக பேசி அப்படியே சால்வ் பண்ணுறாருல, பார்த்துருக்கோம்ல உலகத்தில். எதுக்கு அவ்வளோ பெரிய திறமைசாலின்னு இல்லை, அந்த சொல்லுகிற விதம், பேச்சு, சாஃப்ட்னஸ்ஸு, ஒரு சிரிச்ச முகம் எவ்வளவோ காரியங்களை சாதிக்கும். தேவையற்ற ஒரு வேதனைகள் கசப்புகள் வாழ்க்கையில் இருக்குது தேவையில்லை. ஆண்டவர் இன்று பேசுகிறார், சீர்படுத்துங்க. திருமண உறவு முக்கியம். கணவன் மனைவியிடத்தில் அன்புக்கு ஒரு மனைவி கணவனுக்கு தேவையான கனத்தை கூட கீழ்ப்படிந்திரு. தேவன் கொடுத்த அட்வைஸை காட்டிலும் இது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லாதீங்க. தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும். அதே மாதிரி கம்யூனிகேஷனை சரிப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கேட்கறதுக்கு, அப்சர்வ் பண்ணுவதுக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க, சாஃப்டாக பொறுமையாக பேசுங்க. கோபிக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் போடுங்க. கொஞ்சம் இப்போ உடனடியாக நீ காமிக்காமல் அப்புறமா என் கோபத்தை காமிச்சிக்கிறேன்னு ஒரு கொஞ்ச நேரம் தள்ளி போடுங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபமே ஆயிடும். மற்ற ஆள் கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்தில் சாஃப்டாக பதில் சொல்லி பாருங்கள், பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பாருங்கள். குடும்பத்தின் உறவுகள் பலப்படும். அதே மாதிரி கொலோசியர் 3:13 சொல்லுது, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். ஏதோ நடந்தது இனிமேல் இல்லை, கடந்ததே நான் சரிப்படுத்தணும்ல, அதை சரிப்படுத்தணும்னா நான் ஃபர்கிவ் பண்ணணும், மன்னிக்கணும். மன்னிக்காமல் பரவாயில்ல இக்னோர் பண்ணதில்லை, இருக்குது இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது
ஓப்பனாக நீங்கள் சொல்லனாலும் சரி, நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு நாமத்தினால நான் மன்னிக்கிறேன், கணவன் நான் மன்னிக்கிறேன், மனைவி மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சத்துருவை மன்னிக்கலாம். குடும்பத்தில் அந்த மன்னிப்பு என்ற ஒரு காரியம் இருக்குன்னா, அதுக்கு அவர் சொல்லுகிற கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல. நம்ம துரோகிகளாக இருக்கும்போது, பாவிகளாக இருக்கும்போது, அவருக்கு சத்ருவாக இருக்கும்போது, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆவது நாள் உயிர் தந்தார். அவர் மன்னிச்சார. நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலே, நான் ஒப்புரவாகிறதுக்கு முன்னாலே எனக்காக எல்லா காரியத்தையும் செய்து மன்னித்தவர். நான் அவர்கிட்ட ஒப்புரவு அறிக்கை செய்யும் போது ஏற்றுக்கொண்டுக்கிறார், அவ்வளோதான். பட் அதுக்கான அவருடைய ஹார்ட் ஏற்கனவே என்னை மன்னிச்சாச்சு. நான் தான் டிலே பண்ணி அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போகும்போது அந்த தகப்பன்கிட்ட இப்போ இளையகுமாரன் வரும்போது, அப்பா என்னை மன்னிச்சிருங்கலாம் பிளான் போட்டுட்டு தான் வந்தா. அப்பா வந்து அந்த நீ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் உன்னை அரவணைப்பேன், உனக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்ல, நீ வந்தாலே போதும் அப்பா அரவணைச்சிட்டார். அந்த இருதயத்தை சொல்லுகிறேன். குடும்பத்துக்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளாக மன்னிக்கிற ஒரு காரியத்தை அப்பியாசிக்காதவர்கள் உலகத்தில் போய் நான் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் சத்துருவை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்டை பரவாயில்லப்பா சாரி சொன்னபோது பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டில் சாரி சொல்லும் போது அது அந்த மன்னிப்பை அளிக்க முடியலன்னா மாய்மாலம். திருமண உறவை பலப்படுத்துவது எப்படின்னா, இதெல்லாம் ப்ராக்டிக்கல் செய்ய வேண்டிய காரியம், பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம். ஃபர்கிவ் பண்ணுங்க. அவர் ஒன்றும் மன்னிப்பு கேட்கலையே, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என்ன தான் பண்ணார்? என்ன காட்டிலும் மோசமாக பண்ணார்? தேவன் என்ன மன்னிச்சார்ல. கிறிஸ்து என்னை மன்னித்திருந்தால் நான் மன்னிக்கணும். ஒரு ராஜாட்ட வந்து ஒருத்தர் வந்து 10,000 தாலந்து பொண்ணு வந்து கடன் பட்டிருந்தார், கொடுக்க முடியாத போது ராஜா பார்த்தார், இவனாலும் முடியாது, பாவம் பொழைச்சி போன்னு மன்னிச்சிட்டார். ஆனால் இவன் வெளியில் போய் ஒரு 100 பொண்ணு கடன் பட்டவனை மன்னிக்காமல் ஜெயிலில் போட்டவொடனே மற்றவங்களாம் வந்து ராஜாட்ட சொன்னார், எப்பா நீங்கள் அவனை மன்னிச்சிங்க, அவன் ஒரு 100 தாளந்தை மன்னிக்கலையே அப்படின்னு. அப்போ ராஜா கூப்பிட்டு, எப்படி நான் அவனை மன்னிச்சது போல் நீ ஏன் மன்னிக்கலன்னு கேட்டுட்டு, ஏற்கனவே மன்னிப்பு வழங்கப்பட்டு இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணி அவனை திரும்ப அவனையும் ஜெயிலில் போட்டார். தேவன் நம்ம ஏற்கனவே மன்னித்திருக்கிறார். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, நான் மற்றவனை மன்னிச்சிருக்கணும். நான் மன்னிக்கலைன்னா இனிமே தான் என்னை மன்னிக்க போகிறாருல்ல, ஏற்கனவே கொடுத்த மன்னிப்பு கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணது தேவன் அல்ல, நான் தான். நான் மற்றவனை மன்னிக்காத போது நான் ஏற்கனவே பெற்றதை நான் இழந்து விடுகிறேன். அதனால ஜெபத்திலையும் சொல்லித்தரார், நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. இனிமேதான் ஆண்டவர் மன்னிக்க போறார் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே என்னுடைய மன்னிப்புக்கான சகல காரியங்களையும் அவர் செய்து விட்டார். அவருக்கு முன்பாக நான் பரிசுத்தமும் பிழையற்றதும் கண்டிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கிறேன். ஏற்கனவே பெற்ற மன்னிப்பை நான் இழந்து விடாதபடிக்கு பூமியிலே நான் மன்னிக்கிறவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் மன்னிங்க. ஃபேமிலியில் மன்னிச்சிங்கன்னா தானே நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் காண்பிக்கிற அவருடைய பிரதிநிதியாக இருப்பீங்க. திருமண உறவை பலப்படுத்துவது எப்படி? அன்பு கூறுங்கள், கனப்படுத்துங்கள், கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மன்னிங்க. அடுத்தது 1 கொரிந்தியர் 13:4-7 வரைக்கும் வாசிக்கிறோம். அன்பை குறித்த சகல காரியம் ரொம்ப நீங்கள் இந்த 4 வசனத்தை படித்தாலே போதும், 4, 5, 6, 7 படித்தாலே அன்புனா எப்படி, வேதம் சொல்லுகிறபடி அன்பு. நான் வந்து அவர் பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார்னு அவர் பண்ணதை ரெக்கார்டு வைக்கக்கூடாது, நம்பணும். அந்த 4 வசனங்களை படுங்க. சும்மா நான் வாய்வால் அப்படியே வார்த்தைகளை சொன்னேன், கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு மாற்ற நிற்காதீங்க. அன்பு என்பது வெறும் மற்றவங்களை வந்து பிரியப்படுகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லுறதுனாலையோ கிஃப்ட் கொடுக்குறதோடு இருக்காது. நல்லா அவங்களை பிரியப்படுத்துகிற வார்த்தை கொடுங்க, கிஃப்ட்லாம் கொடுங்க, நல்லது தான். ஆனால் அதோடு நிப்பாட்டிடாதீங்க. இல்லை, அன்பு என்பது நம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்கிறது, உணர்வின் அடிப்படையில் மாத்திரம் இல்லை. உணர்வின் அடிப்படையில் இருக்கும்போது தான் கிஃப்ட்டு நல்ல வார்த்தைகள் வரும். என்னுடைய உணர்வுகள் காயப்பட்டிருக்கும் போது, இல்லைன்னா சோர்ந்து போயிருக்கும்போது, இல்லைன்னா நான் வேற ஒரு காரியங்கள்னால டிஸ்டர்ப் ஆகிருக்கும்போது எனக்கு அன்பை காண்பிக்க உணர்வின் அடிப்படையில் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி தேவன் நம்ம அப்படியே ரொம்ப பாசமாக இருந்தோம்,
அவருக்கு நமக்கும் வேவ் லெங்த் கரெக்டாக செட் ஆச்சு, நம்ம அவருக்கு நல்ல மைண்டு ஒரே மாதிரி சிந்தனை உடையவர்களாக இருந்தோம், அதனால் நம்ம நேசிக்கிறாருன்னு இல்லை. அவர் நாம் துரோகிகள், சத்துருக்கள், பாவிகள் எல்லாம் தெரிஞ்சோம் அவர் சித்தம் கொண்டார். வில் பேஸ்ட் பண்ணி அவர் சூஸ் பண்ணார். என்னை நேசிக்கும்படி அவர் சூஸ் பண்ணார். அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இமோஷன் மாத்திரம் இல்லை, உணர்வு மாத்திரம் அல்ல, அட்ராக்ஷன் மாத்திரம் அல்ல, இட்ஸ் a சாய்ஸ். நான் அவரை நேசிப்பேன், அவளை நேசிப்பேன். கணவன் மனைவி என்பது நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம். அப்படி தீர்மானம் எடுத்து மன்னிக்கிறேன், நம்புவேன், அது செஞ்ச பழசெல்லாம் நான் நினச்சி பாட்டு ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற காரியங்களை நீங்கள் அபியாசிங்க. அந்த 4 வசனங்களை படித்து என்ன பண்ணணும் என்பதை ஆண்டவர் பேசுவார். கடைசியாக சொல்ல ஒரு காரியம், சேர்ந்து ஜெபம் பண்ண பழகு. கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் என்னுடைய நாமத்தினால ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்ன தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கணும்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண பழகு. அவருக்கு ஜெபம் பண்ணவே தெரியாதுங்க, இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சேர்ந்து இருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி தான் ஜெபம் பண்ணணும், அப்படி தான் ஜெபம் பண்ணணும் இல்லை, இன்னும் இல்லை. கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்களேன், ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியலையா, கூப்பிட்டு ஐயா நீங்கள் என்ன ஆசீர்வதிங்களேன், ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்கன்னு ஆசீர்வாதத்தை கேட்டு பாருங்களேன். அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் 4 வார்த்தை சொன்னாலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வார்த்தைகள் வந்தாலே இருதயமும் மாறிடும்ல. அதே மாதிரி தான் மனைவிக்கும், அவருக்கு ஜெபம் பண்ணி தெரியல, நீங்களும் ஜெபம் பண்ண என் கணவனுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, காப்பாற்றுங்க, பலன் தாங்க, வேலைக்கு போங்க, ப்ரொமோஷன் தாங்க, விசாரமாகுங்க, கூட இருங்க சொல்லும்போது மனைவி எனக்காக ஜெபம் பண்ணுறான்றது தெரிஞ்சாலே உங்கள் உறவுகள் பலப்படுமே. ஜெபம் பண்ணும்போது 2 பேருடைய எண்ணங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம், நோக்கங்கள், திட்டங்களை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் இல்லாமல் தேவனுடைய எண்ணங்கள் மேல் உங்களுக்கு 2 பேருக்கு மேலே கவனமும் சேர்ந்து மையப்படுமே. ஜெபிங்க, இணைந்து ஜெபிங்க. இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யும்போது திருமண ஒரு மேம்படும். ஒரு காரியத்தை கவனிச்சுக்கோங்க, இது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டே நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் மன்னித்தேன், இன்றைக்கி நான் பொறுமையாக நான் பதில் சொன்னேன், இருந்தாலும் சரியாகலை அப்படின்னு நினைக்காதீங்க. இதை இணைந்து 2 பேருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வளர வேண்டிய ஒரு காரியம். இது ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைக்காதீங்க. அன்பு கனம் அப்படிலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நாளே பர்ஃபெக்ட் ஆயிடுவேன், பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. இணைந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், லேர்ன் பண்ணணும். சுபாவத்தின் அடிப்படையில் இல்லை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கற்று அதில் வளரணும், தேர்ச்சி அடைகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் இந்த காரியங்கள்லாம் நாம் சரிப்படுத்தி திருமண உறவில் பலப்பட்டு தேவ நோக்கத்தை பூமியில் நிறைவேற்றுவர்களாக இருக்கும். உங்கள் திருமண வாழ்விலே கவனம் செலுத்துங்கள். தேவன் உங்களுக்கு திருமண உறவை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே திருமண உறவை பலப்படுத்த வேண்டும் என்று நீர் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறீர். திருமண உறவிலே அவர்கள் பலப்பட, அன்பிலே, ஒருவருக்கு ஒருவர் கனம் செலுத்துகிறதிலே, கர்த்தாவே பேசுகிற காரியங்களில், கேட்கிற காரியங்களிலே, கர்த்தா கோபிக்கிற காரியங்களிலே ஞானமாய் நடந்து, ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஜெபித்து அன்பை பாராட்டுகிறவர்களாக, அன்பை செலுத்துகிறவர்களாக இருந்து அன்பிலே பலப்பட்டு இணைந்தவர்களாக தேவ நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய். இந்த நேரத்தில் விசேஷமாக பிரிந்திருக்கிற உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனாமே ஆவியானவரே கிரியை செய்து பிரிந்திருக்கிறவர்களை இணைப்பீராக. ஆண்டவரே சீர்பட வேண்டிய உறவுகள் சீர்படட்டும். ஆண்டவர் தேவையில்லாத கர்த்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீக்கி போடுங்க, சத்துருக்களை நீக்கி போடுங்க. ஆண்டவரே பலப்படுத்தி உம்முடைய தேவ நோக்கம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உம்முடைய உறவின் அடையாளமாக அவர்கள் காணப்படட்டும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.
For contact, J. Sealan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Sealan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.